ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1276, தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு கலியுகத்தில் நமது கால கணக்குகள். முன்னேயே சொன்னார் போல பூர்வ யுகங்களின் சமாச்சாரத்தை விட்டுவிடுவோம். கலியுகத்தில் வந்த ராஜவம்சங்களை பற்றி முழு விவரமும் புராணங்களில் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ராஜாவையும் பேர் சொல்லி இத்தனை வருஷம் ஜீவித்தான் என்றும் வரிசையாக சொல்லியிருக்கிறது. இதில் நம்ப முடியாததாக எதுவும் இல்லை. விஸ்தாரமான இந்த தேசத்தில் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்த காலங்களிலே எழுதப்பட்டதால் ஒவ்வொரு பிரதேசத்தில் எழுதியவர்கள் இன்னொரு பிரதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது சில தவறுகள் நேர்ந்திருக்கும். அதனால் புஸ்தகங்களுக்கு இடையில் ஒன்றுக்கொன்று முரணாகவும் தகவல்கள் இருக்கும் தான். ஆனாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கொண்டு டீப்பாக கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணினால் நிச்சயம் ஏகோபித்த முடிவுகளுக்கு வர முடியும். அப்படி பண்ண பொறுமை இல்லை. அடிப்படையில் உண்மை என்ற நம்பிக்கையே போய்விட்ட பின் என்ன பண்ணுவது? தினமும் சங்கல்பம் என்று எந்த வைதீக காரியத்திலும் செய்து வருகிறோம். என்றைக்கு இந்த பழக்கம் ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாதபடி அத்தனை பூர்வ காலத்திலிருந்து இந்த பரந்த தேசத்தின் அத்தனை இடங்களிலும் அன்றென்றும் இப்படி சங்கல்பம் சொல்லி வருகிறோம். அதிலே பிரம்மாவின் வயசிலிருந்து ஆரம்பித்து கலியுகத்துக்கு வந்து நடப்பு வருஷம், மாதம், திதி வரை ஒவ்வொரு நாளாக கூட்டி சொல்லி வந்திருக்கிறோம். இதிலே இந்த வருஷத்தை பின்குறிப்பு, அதாவது 1963ஆம் வருடத்தை ஸ்ரீசரணர்கள் குறிப்பிடுகிறார். கலியுகப்படி 5064 என்றே காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை வித்தியாசமில்லாமல் சொல்கிறோம். நம்ப மாட்டேன் என்றால் எப்படி? ஆச்சாரியால் கால விஷயமாக சிவரகசிய இதிகாசத்திலே சஹஸ்ரத்வயாத்பரம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் கலியில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்று அர்த்தம். அப்புறம் கரெக்டாக எந்த வருஷம் என்று சொல்லவில்லை. நாமெல்லாம் போட்டு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும் என்றே இப்படி விட்டுவிட்டார் போல இருக்கிறது. எப்படியும் கலியில் 3000 வருஷத்துக்கு முந்திதான் அவதாரம் என்று இதிலிருந்து ஆகிறது. பவிஷ்யோத்தர புராணத்திலே கல்யாதௌ த்விசஹஸ்ராந்தே என்று இருக்கிறது. கலியில் 2வது ஆயிரத்தின் முடிவு பகுதியில் என்று இதன் அர்த்தம். வேறு பல புராணங்கள், சங்கர மடங்களை சேர்ந்த புஸ்தகங்கள், குரு பரம்பரைகள், சாசனங்கள் முதலானதுகள், இதர ஆதாரங்கள், கர்ண பரம்பரையாக வந்துள்ள நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து நாங்கள் ஆச்சாரியாளின் காலம் கலியில் 2593 2625 வரை என்று கருதி வருகிறோம். கலியின் 2வது 1000 வருஷங்களில் 600 வருஷத்துக்கு முன்னும் பின்னுமாக இது இருப்பதால் இதை முடிவு பகுதியில் என்று பவிஷ்யோத்தர புராணம் சொல்லியிருக்கலாம். கலியுகம் 2593 2625 வரை என்பது கிமு 509 முதல் கிமு 477 என்று ஆகிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.